இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 சோஷியல் சயின்ஸில் சாப்டர் 7 உமன் கேஸ்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேஸில் வந்து இப்போ மோஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ரிச் பீப்புளோ இல்லை புவர் பீப்புளோ எல்லாருமே வந்து ஸ்கூல் காலேஜுன்னு அவங்க வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸுக்குமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து ஜாப்ஸ்க்குமே வந்து யாரோட இது இல்லாமல் அவங்களோட ஓன் டிசிஷன்லேயே வந்து அவங்க வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கோ எஜுகேஷனாக வந்து மாறிடுச்சு. அதாவது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து மிங்கிள் ஆகி படிக்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து வந்துருச்சு நவடேஸில் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே. அவங்க இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது உமனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க ஜாபை வந்து அவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களோட சாய்ஸ்க்கே வந்து வந்துருச்சு. ஆனால் அது வந்து இப்போ தான் ஓகே. இப்போ 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க, அப்போ உள்ள இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கிடையாது. அப்போ உள்ள உமனுக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது ஒன்று கிடையாது. அந்த டயத்தில் வந்து அந்த டைம் பீரியடில் வந்து பாய்ஸ் மட்டும்தான் வந்து படிக்கணும், அவங்களுக்கு தான் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. கேர்ள்ஸை பொறுத்தவரையும் என்னென்னா எந்த ஒரு ஃப்ரீடமுமே இருக்காது. அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட விருப்பம்லாம் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே வந்து அவங்களுக்கு கிடையாது. அதாவது உமனுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஈவன் அவங்க வந்து உமனுக்கு வந்து ஓட்டு போடுற ஒரு உரிமை கூட அவங்களுக்கு வந்து கிடையாது. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இருந்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அதாவது ஓட் போடுறதுக்கு இது, அதுக்கப்புறமா இந்த இது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எஜுகேஷன் அவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து கூடாது. அவங்க வீட்டில் தான் இருந்து அவங்க வேலைகளை தான் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடையாது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொத்துன்னு இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் இருந்தாங்க அப்படின்னாக்க அதில் வந்து அவங்களோட சொத்து வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பாய் சைல்டுக்கு தான் போகும். கேர்ள் சைல்டுக்கு வந்து அந்த சொத்து உரிமைங்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க வந்து அவங்கள ஓன் டிசிஷன் எதுவுமே எடுக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்து யாரை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து கேட்குற அளவுக்கு தான் வந்து அந்த 200 இயர்ஸ் பேக் வந்து அப்படி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து அதாவது அந்த அவங்க ஹஸ்பண்டை வந்து அந்த எரிக்கும் போது இவங்கள, அதாவது அந்த மனைவியும் வந்து அதாவது உடன்கட்டை ஏறுதல்மாங்கல்ல அந்த சதி, அந்த மாதிரி வந்து அந்த சதி ப்ராக்டிஸ் அதுவும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்க கணவன் வந்து இறந்துட்டாங்கன்னா இவங்க வந்து உடனே வந்து உடன்கட்டை ஏறிடணும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து அந்த ஒரு இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து விழ வச்சிருவாங்க. இதுதான் வந்து என்னன்னாக்கா சதி அப்படிம்பாங்க. சரி அப்படின்னாக்கா விர்ச்சுவஸ் உமன். அதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் கிடையாது, ஓட்டு சொத்து எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதாவது விடோவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீமேரேஜுங்கிற ஒரு இது கிடையாது. அவங்களா வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கவே முடியாது. இந்த அளவுக்கு வந்து உமனை வந்து இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ மென்க்கும் உமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, சொசைட்டியில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, மென்னா வந்து இப்படி தான் இருக்கணும், உமன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில இது இருந்தது. அதாவது இந்த மென்க்கு கீழே தான் வந்து உமன் இருக்கணும், இவங்க 2 பேருமே வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து கிடையாது, இவங்களுக்கு எப்போதுமே வந்து அடிபணிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இப்போ பீப்புளை வந்து கேஸ்ட்டை வச்சு வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னாக்க அப்பர் கேஸ்ட் பீப்புள், லோயர் கேஸ்ட் பீப்புள்னு இப்படி வந்து பீப்புளை வந்து டிவைட் பண்ணுறாங்க. இப்போ பிராமின்ஸ், ஷத்ரியாஸ் இவங்கெல்லாம் வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புளு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸு, மணி லெண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலு. அதுலேயே வந்து லாஸ்ட் லெவலில் வந்து யார் இருந்தாங்கன்னாக்கா பீஷன்ஸு, ஆர்டிஷியன்ஸு, வீவர்ஸு, பாட்டர்ஸு இவங்க எல்லாமே வந்து இந்த லோ லெவல் கேட்டகரியில் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா லோயர்
லோயர் கிளாஸ் பீப்புளை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து எப்போதுமே வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இவங்க வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக தான் இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த சொசைட்டியில் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தொடமாட்டாங்க, அதாவது அன்டச்சபிள். அதாவது அவங்க யூஸ் பண்ண எந்த திங்ஸையும் தொடமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான திங்ஸ் வந்து அவங்க வந்து அதை தான் யூஸ் பண்ணணும். அவங்கள வந்து தொடமாட்டாங்க, அதான் அன்டச்சபிள். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து, அதாவது அவங்கள வந்து தள்ளி வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஒரு இப்போ கோவில்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. இப்போ காமனாக வந்து இப்போ கிணறு வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதில் போய் அவங்கள வந்து அந்த லோவர் கிளாஸ் பீப்புளை வந்து தண்ணி குடிக்கலாம் விட மாட்டாங்க. இப்போ பாண்டு, ரிவர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாமே வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புள் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த லோயர் கேஸ்ட் பீப்புளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சுருந்தாங்க. அதாவது இந்த உமனுக்குள்ள அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எஜுகேஷன், அவங்களுக்குள்ள ஃப்ரீடம், அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்டிசம், இதெல்லாமே வந்து இந்த 19th and 20th செஞ்சுரியில் வந்து ஒரு பிக் ப்ராப்ளமாக வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் சேஞ்ச். இப்போ வந்து உமனுக்கு வந்து எஜுகேஷன் எல்லாமே கிடச்சிருச்சு, அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அதாவது நவ்வேடேஸில் வந்து கிடச்சிருச்சு. அதாவது ஈவன் அவங்களுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் போடுறது, அதுக்கப்புறம் ஈவன் எலெக்ஷனில் கூட அவங்க நிற்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா ஒரு ஃப்ரீடமே கிடச்சிருச்சு. ஆனால் அது இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு. அப்போது இது வந்து கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து பாடுபட்டிருக்காங்க, இதை வந்து எப்படிலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 19th செஞ்சுரியில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த புக்ஸு, நியூஸ் பேப்பரு, மேகசின்ஸு, லீஃப்லெட்டு, பேம்ப்ளெட்ஸு, இதில் எல்லாமே பிரிண்ட் ஆகி வருது. அதாவது இதில் வந்து எப்படி வந்து நியூஸ் வருது அப்படின்னாக்கா, உமன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்புறம் இந்த கேஸ்டிசம்னால பீப்புள் வந்து லோயர் கேஸ்ட் பீப்புள், அப்பர் கேஸ்ட் பீப்புள்னு பீப்புள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வருது. அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்கள்ல என்னன்னாக்கா மென்னுக்கு கீழே தான் உமன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ மென் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் உமன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அடிபணிஞ்சு எப்போதுமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸு வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா அதாவது ரிஃபார்மர்ஸ் வந்து வருவாங்க. அதுக்கு வந்து ரிஃபார்ம் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியே வந்து விட மாட்டாங்கல்ல. இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு அதுக்கும் வந்து சில பேர் வந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ரிஃபார்மர் தான் யார் அப்படின்னாக்கா ராஜா ராம் மோகன் ராய். இவர் வந்து 1772 to 1833 வரையும் இவர் வந்து இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் பெங்கால் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவர். இவரோட இயர்லி எஜுகேஷன் வந்து எங்கே, அதாவது ஸ்டடி பண்ணுறாங்க பெர்ஷியன், அரபிக், இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து அவங்களோட உபனிஷத்ஸ், வேதாஸ் இதெல்லாமே வந்து நல்லா கற்று தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரானை ஃபுல்லாக அவங்க ரீட் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டியில் உள்ள அதில் என்னெல்லாம் இருக்குது, பைபிளில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே அவங்க வந்து ரீட் பண்ணி அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க புக்கில் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து இந்த ராஜாங்கிற டைட்டில் வந்து எப்படி வருது அப்படின்னாக்கா, முகல் எம்பரர் அக்பர் II அவங்க தான் வந்து இந்த ராஜாங்கிற டைட்டிலை வந்து கொடுக்குறாங்க. இவர் பேர் வந்து ராம் மோகன் ராய் தான். ஆனால் இந்த ராஜாங்கிற டைட்டில் வந்து இந்த முகல் எம்பரர் அக்பர் II தான் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த டைட்டிலை. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு ரிஃபார்ம் அசோசியேஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு. அது பேர் வந்து பிரம்ம சபா. லேட்டராக இது வந்து பிரம்ம சமாஜ் அப்படின்னு கல்கத்தாவில் வந்து உருவாகுது.
இதோட இந்த அசோசியேஷனோட இது என்ன அப்படின்னாக்கா நோக்கம் என்னன்னாக்கா சொசைட்டியில் வந்து சேஞ்சஸை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். உமன்ஸ்க்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸும் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேஸ்டிசம்லாம் இருக்குதுல்ல, அதாவது ஏற்றத்தாழ்வு, அதாவது ஹையர் கேஸ்ட்டு, லோயர் கேஸ்ட்டு பீப்புள், அப்பர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த பீப்புள்கிட்ட இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து மாறணும். எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லோரும் ட்ரீட் பண்ணணும் பீப்புளை. ஒரு ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும். அதுக்கப்புறம் பீப்புள் வந்து இந்த ஓல்டு ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நியூ லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தேவையான நாலேஜை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மக்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் மூலமாக தான் வந்து உமனுக்கு வந்து ஃப்ரீடம், அப்புறம் ஈக்குவலிட்டி வந்து கிடைக்கும். இதெல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனில் தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. உமன் எப்போதுமே வந்து இந்த டொமஸ்டிக் ஒர்க்கை தான் வந்து பார்த்துட்டு இருக்கணுமா, அதாவது கிச்சன்லேயே தான் எப்போதும் ஒர்க் பண்ணணுங்கிறாங்களே, அதை விட்டு வந்து இந்த உமன் வந்து வெளியில் வரணும். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை அவங்க வந்து லீட் பண்ணணும். எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சேஞ்சிங் த லைஃப்ஸ் ஆஃப் விடோஸ். ராஜாராம் மோகன் ராய் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து எதுக்காக முக்கியமாக வந்து போராடுறாருனாக்கா, இந்த சதிங்கிற ப்ராக்டிஸ்க்காக தான் வந்து போராடுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சதினா என்னென்னா உடன்கட்டை ஏறுதல். இப்போ ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட சேர்ந்து இவங்களையும் வந்து உயிரோடு வந்து எரிச்சிருவாங்க. அதுதான் வந்து சதி. இது வந்து இவர் வந்து இதுக்கு வந்து எதிர்த்து வந்து போராடுறாரு. ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஒரு பர்சனல் ரீசனும் இருக்குது. இது வந்து இந்த புக்கில் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அவங்க வந்து அதாவது இந்த ராம் மோகன் ராய் வந்து சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது அவங்களோட பிரதர் வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த சிஸ்டர் இன் லாவும் வந்து அந்த உடன்கட்டை ஏறுவாங்க. அதை வந்து இவரோட சைல்டுஹுட்டில் பார்ப்பாரு. இவரால் வந்து அந்த நேரத்தில் வந்து இவரால் தடுக்க முடியாது. அதாவது அவங்க அண்ணி இருக்காங்களோ அவங்க வந்து உடன்கட்டை ஏறுவாங்க. இதை பார்த்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இதுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் அந்த சைல்டுஹுட்லேயே வந்து அவருக்கு வந்துடும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி சதிங்கிற ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வைப்பார். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸுமே தெரியும். அதாவது பெர்ஷியன், சான்ஸ்கிரிட், இந்தியன் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாமே இவருக்கு வந்து தெரியும். இதை வந்து ஆல்ரெடி சொன்னது தான். அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து தெரிகிறதுனால அந்த ஹோலி புக் அதெல்லாம் வந்து இவங்க வந்து படித்ததுனால, அதாவது அவங்க அந்த புக்கில், அந்த ஹோலி புக்கில் வந்து இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இந்த சதிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து நீங்களாக வந்து உருவாக்கின ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி அப்புறம் கேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஏன்ஷியன் புக்கில் எதுவுமே கிடையாது. இதையுமே வந்து நீங்களாக தான் உருவாக்குறீங்க. அதாவது அப்பர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட் இப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு. அதாவது நான் வந்து இந்த ஹோலி புக் எல்லாமே நான் எல்லா ஹோலி புக்குமே வந்து படிச்சிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஹோலி புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்லலை. இது எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு வந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து பிரிட்டிஷும் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து 1829 வந்து இந்த சதிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேன் பண்ணிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, இந்த ஏன்ஷியன் புக்கை வச்சே நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லலை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் நம்ம அப்படின்னு இவர் நினைக்கிறார். மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் 3 பார்த்தா தெரியும். ஒரு ஆளை வந்து அவங்களோட நெக்கில் வந்து ஒரு ஹூக்கை போட்டு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குது. இது வந்து ஹூக்கு சிங்கிங் ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு பாப்புலரான ஃபெஸ்டிவலு. அதாவது அந்த பர்சன் அந்த கழுத்தில் வந்து ஒரு ஹூக்கை வந்து மாட்டி அவங்க வந்து எப்படிலாம் சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிக்சரில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்று வந்து கிடையாது. அதாவது நம்மளை வந்து தண்டித்து, அதாவது ஒரு மனுஷனை வந்து தண்டித்து தான் வந்து தெய்வம் வந்து இப்படிலாம் வந்து சொல்லவே கிடையாது. இப்படி தான் நீங்கள் வந்து எனக்கு அதாவது வணங்கணும் அப்படின்னு எந்த ஒரு தெய்வமே இதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் மூலமாக தான் இந்த பீப்புளை வந்து நம்ம சிவிலைஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு
நினைக்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாமே வந்து போகும் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ரிஃபார்மர்ஸ், ஒரு ஃபேமஸ் ரிஃபார்மர்ஸ்லாம் வர்றாங்க. அதில் வர்ற ஒருத்தர் தான் வந்து ஐஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விடோஸ்க்கு வந்து ரீமேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. இதுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து 1856 ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து சில பேர் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகுது. அதாவது ஒரு லா ஒரு இது வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க அதுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. இன்னும் சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த வித்யாசாகரை எதிர்த்து அவரை வந்து பாய்காட் பண்ணுறாங்க. 1857 வந்து இதுக்காக வந்து ஒரு ரிவோல்ட் வந்து நடக்குது. அதாவது இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க. அதாவது எங்களோட கல்ச்சரில் வந்து ரொம்ப வந்து தலையிடுறாங்க. எங்களுக்குன்னு உள்ள ரிச்சுவல்ஸில் வந்து எங்களோட கல்ச்சர், எங்களோட கஸ்டம்ஸ், எங்களோட ரிச்சுவல்ஸில் வந்து இவங்க வந்து மதிக்காமல் எங்களோட இதில் வந்து தலையிடுறாங்க. இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி 1857 வந்து ஒரு ரிவோல்ட் வந்து நடக்குது. அதாவது இப்போ என்னென்னா, விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சதியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்தியன் சைடில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து நம்மளோட கல்ச்சர் அண்டு ரிச்சுவல்ஸை வந்து இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுனாக்கா, 19th செஞ்சுரியில் வந்து நிறைய ரிஃபார்மர்ஸ் வந்து வராங்க. விடோஸ் ரீமேரேஜ் வந்து கரெக்டு தான் அப்படின்னு அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் இருப்பாங்கள்ல, அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து வீர சலிங்கம் பண்ட்லு அவர் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, விடோஸ் ரீமேரேஜுக்காக வந்து ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து நிறையா யங் ரிஃபார்மர்ஸு, யங் இன்டெலெக்சுவல்ஸு இதுக்காக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த விடோஸ் ரீமேரேஜ் இதுக்காக வந்து அந்த அசோசியேஷனில் வந்து நிறையா ரிஃபார்மர்ஸும் இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்க வந்து ஒரு ரிஃபார்ம் அசோசியேஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆரிய சமாஜ். இவங்க வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அதான் இந்த விடோஸ் ரீமேரேஜ்க்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த விடோ ரீமேரேஜுக்காக லா கொண்டு வந்தாலுமே அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சில பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். அதனால் வந்து நிறையா பேர் வந்து ரீமேரேஜ் வந்து பண்ணிக்காமல் பாதி பேர் வந்து இருக்கிறாங்க. பாதி பேர் வந்து என்னென்ன ஓகே அப்படின்னு சொல்லி ரீமேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அவங்க வந்து அந்த கிச்சனை விட்டு வெளியில் வந்து எஜுகேஷன் வந்து கற்றுக்கணும், அதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. இதுக்காக என்னென்னா, வித்யாசாகருங்கிறவர் வந்து கல்கத்தாவில் வந்து இவங்களோட சேர்ந்து இன்னும் நிறையா ரிஃபார்மர்ஸும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பாம்பேயில் வந்து நிறையா ஸ்கூல்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. அதாவது கேர்ள் வந்து எஜுகேஷன் அவங்களுக்கு வேணும், கேர்ள்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து நிறையா ஸ்கூல்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ 19th செஞ்சுரியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல், அதாவது ஒரு கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இது என்னென்னாக்கா, ஹிந்து மகிழா வித்யாலயா. இந்த ஸ்கூல் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 19th செஞ்சுரியில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண உடனே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பிள்ளைங்களை சேர்த்துருவாங்களான்னு கேட்டால், அதாவது அந்த கேர்ள் சைல்டை சேர்த்துருவாங்களான்னு கேட்டால் அவங்க அப்படி உடனே வந்து அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இல்லை, நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் படிக்கலாம் கூடாது. நிறையா பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அப்போனா வீட்டு வேலையை வந்து யார் செய்வா, இதெல்லாம் வந்து பொண்ணுங்க தானே பார்க்கணும், இவங்களுக்கு எதுக்கு வந்து எஜுகேஷன், அதாவது பொண்ணுங்க ஏன் வந்து வெளியில் போய் இவ்வளோ இது பண்ணி ஏன் வந்து எஜுகேஷனை போய் கற்றுக்கணும், அதாவது பப்ளிக் பிளேஸ்ன்னு இவங்க போகிற மாதிரி, அதாவது பப்ளிக் பிளேஸில் போகிறதே வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு இதை போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவங்க வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க. அதாவது பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து அது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்ருக்குறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அதுக்கு வந்து அனுமதி இல்லை
அந்த மாதிரி தான். இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அந்த டயத்தில் வந்து கேர்ள்ஸ் வந்து வெளியில் போகிறதே வந்து தப்புன்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் அப்போ உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து இருந்திருக்கு. அதனால இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் சப்போர்ட் மூலியமாக போய் படிக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம்லாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இவங்க ஓகே பப்ளிக் பிளேஸ்க்கு தானே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த எஜுகேட்டட் உமன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியில் வந்து படிக்க வேணாம், நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சில பேர் என்னன்னா, இன்னும் நிறைய உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறையா ஸ்கூலுக்கு வந்து நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது. இதில் வந்து உமனும் வந்து அவங்க வந்து ஆர்வத்தோடு வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கூட நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனுங்கிறது நமக்கு வேணும், அதோட வேல்யூ வந்து தெரிஞ்சு அதை வந்து அவங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சில இதில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படியும் வந்து விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜ் அந்த பஞ்சாபில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்தது ஜோதியர் பூல் அவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஸ்கூல் வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகே, இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஹிந்து சைடில் வந்து நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த முஸ்லீம் சைடில் வந்து இதெல்லாத்தையும் இந்த எஜுகேஷன் இதெல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால், அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஹவுஸ் ஹோல்டு இந்த நார்த் இந்தியாவில் உள்ள அந்த உமன்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதாவது நார்த் இந்தியன்ஸ் அந்த பீப்புளெலாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உமனுக்கு வந்து எஜுகேஷன்லாம் தேவையில்லை, இவங்க வந்து அதாவது இந்த முஸ்லீம் சைடில் சொல்கிறேன், இவங்க வந்து இந்த குரானை மட்டும் ரீட் பண்ணால் போதும், அதுக்குன்னு வந்து ஓத கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து ஹசரத்தை வந்து வீட்டில் கூப்பிட்டு அவங்கள வந்து ஓதி அதாவது இந்த குரான் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. வேறு எதுவும் எஜுகேஷன்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ரிலீஜன்லேயே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து அங்கே உள்ள பீப்புளே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து உமனுக்கு வந்து எஜுகேஷன் வேணான்னு சொல்கிறீங்க, பட் உங்களோட குரான்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுக்கணும், உமனுக்கும் வந்து எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து இது நீங்களாக ஒரு விஷயத்தை எதுக்கு திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட் 19th செஞ்சுரியில் வந்து இந்த உருது நாவல்ஸ்லலாம் வந்து வருது, அதாவது எஜுகேஷன் வந்து உமனுக்கும் வந்து தேவை, அவங்களும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த நாவல்ஸ்லலாம் இது பண்ணி பப்ளிஷ் ஆகுது. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் சொன்னால அந்த ஹிந்து மஹிளா வித்யாலயா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸ் வந்து அதாவது பாய்ஸ் கூட சேர்ந்து வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்த ஒரு ஸ்கூல் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்னு பார்த்தா அந்த ஸ்கூலு தான் ஹிந்து மஹிளா வித்யாலயா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு உமன் ரைட் அபவுட் உமன். ஏர்லி 20th செஞ்சுரியில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னாக்கா, இந்த கேர்ள்ஸ்க்காக அதாவது உமனுக்காக சப்போர்ட் பண்ணுற ரிஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து அதாவது உமன் வந்து எஜுகேஷன் வேணும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மென்னை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாமே நம்ம மென்னை தான் பார்த்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உமனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறையா வந்து முஸ்லீம் உமன்ஸும் வந்து இதில் வந்து பங்கேற்கிறாங்க. அதில் வந்து ஒரு முஸ்லீம் உமன் வந்து பேகம், அவங்க வந்து போபாலில் வந்து எஜுகேஷனுக்காக நிறையா வந்து ப்ரொமோட் பண்ணி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அலிக்ராங்கிற ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸ்க்காகவே வந்து கொண்டுட்டு வராங்க. அலிக்ராவில் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் வந்து கொண்டுட்டு வராங்க கேர்ள்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பேகம் ருக்கியா ஷஹாவத் ஹொசைன் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கேர்ள்ஸ்க்காக ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து எங்கன்னா பாட்னா அண்டு கல்கத்தாவில் வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து படிக்க வருவாங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வருது. அதாவது உமனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த அதாவது உமன் வந்து எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லீடர்ஸ் அந்த முஸ்லீம் லீடர்ஸ் அவங்கள்ட்டையே வந்து இவங்க டைரெக்டாக போய் பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் வந்து பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்கள்ட்ட டைரெக்டாகவே அவங்கள எதிர்த்து போய் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு 1880 வந்து இந்தியன் உமன் யூனிவர்சிட்டியில் வந்து படித்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இதெல்லாமே ஆகிறாங்க. இந்த
அதாவது இந்த உமன் வந்து நிறைய படித்து, அதாவது டாக்டர்ஸு, டீச்சர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பெண்கள் வந்து வராங்க. நெக்ஸ்ட்டு தாராபாய் ஷிண்டே அவங்க வந்து உமனுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூனாவில் வந்து ஒரு ஹோம் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது புக்கு பேர் என்னன்னாக்கா ஸ்ரீ புஷ் டுலுனா. இந்த புக்கு வந்து என்ன ரிலேட் பண்ணி வருது அப்படின்னாக்கா கிரிட்டிசைஸ் பண்ணி, அதாவது சோஷியல் டிஃப்ரென்ஸு, அதாவது மென் அண்ட் உமனுக்கு வந்து சோஷியல் டிஃப்ரென்ஸை அவங்க வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி மென்னுக்கும் உமனுக்கும் எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, அதாவது மென்னையும் உமனையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து புக்கு எழுதுகிறாங்க. அதாவது உமனை வந்து மென்னு வந்து எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பண்டிட் ராமாபாய் இவங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு கிரேட் ஸ்காலராக வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா டைரெக்டாகவே ஹிந்துஸை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. அதாவது என்னன்னாக்கா அப்பர் கேஸ்ட் ஹிந்துஸை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிலாம் வந்து புக்கு எழுதுகிறாங்க. அவங்கள வந்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாங்க. நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதாவது அப்பர் கேஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டைரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து விடோஸ்க்காக ஒரு ஹோமும் வந்து கொண்டுட்டு வராங்க. எங்கே அப்படின்னாக்கா பாட்னாவில். ஏன் அப்படின்னாக்கா இப்போ விடோஸ் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து ரொம்ப பேடாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி அந்த ஒரு பொது இடங்கள்லேயே வந்து நிறைய பீப்புள் வந்து இவங்கள வந்து ஒரு பேடாக வந்து ட்ரீட் பண்ணுறதுனால இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஹோம் கொண்டுட்டு வராங்க. அங்கே வந்து இந்த உமனுக்கு வந்து நிறையா வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த ஹோமில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு உண்டான வசதி மட்டும் கிடையாது, அவங்க எக்கனாமிக் வைஸாக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக மாறணும். அதாவது எக்கனாமிக் வைஸாக வந்து இந்த உமன் வந்து அவங்கள வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது வெறுமனே வந்து இருக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம அவங்கள வந்து அவங்களோட அதாவது சுயமாக அவங்க வந்து அவங்களே வந்து வேலை செஞ்சு அவங்களையே வந்து காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குதுல்ல, இதுக்கு வந்து எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. இந்த ஆர்த்தடாக்ஸான முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ்லாம் இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து இதை வந்து இந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட மதத்தை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அதாவது எங்களோட ரிலீஜனில் என்ன இருக்கோ நாங்கள் அதுபடி தான் இருப்போம், நீங்கள் வந்து எப்படி வந்து இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில் இந்த உமன் எல்லாமே என்னன்னாக்கா நிறையா ஓரளவுக்கு வந்து எஜுகேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ 19th செஞ்சுரி அந்த இதில் வந்து இந்த புக்ஸு, இந்த எடிட்டர் மேகசின்ஸு, அப்புறமா வந்து ஸ்கூல்ஸ், இந்த ட்ரைனிங் சென்டர்லலாம் வந்து உமனை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. உமன்ஸ்க்கு வந்து எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கான எஜுகேஷன், உமனுக்கான ஹெல்த் கேரு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக 1920s வந்து நிறைய சோஷியலிஸ்ட் மூமெண்ட் எல்லாமே வந்து நடக்குது. அதை தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து 20th செஞ்சுரியில் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து வராங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் வந்து வராங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உமனுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீடம் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும், அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து எல்லா வித ஃப்ரீடமும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், பட் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நமக்குள்ளே நம்மளே வந்து நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம எப்படியாவது வந்து இந்த பிரிட்டிஷை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடித்து துரத்தணும், நமக்குன்னு அதாவது நமக்குன்னு வந்து இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதாவது நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. இதுதான் வந்து ஆன்டி பிரிட்டிஷ் ஸ்ட்ரகிள். நம்ம வந்து இந்த பிரிட்டிஷை எப்படியாவது நம்ம வெளியில் துரத்திட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃப்ரீடமும் நாங்களே உங்களுக்கு பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1929 வந்து சைல்டு மேரேஜை வந்து
சைல்டு மேரேஜ் ஆக்ட்டுங்கிறது வந்து ஒன்று பாஸ் ஆகுது. அதாவது அந்த டைமில் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது இது வந்து என்னென்னா அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த கேர்ள்ஸோட அந்த லைஃப் ஃபுல்லாகவே வந்து அது ஸ்பாயில் ஆகுது. இதுக்காக வந்து நிறையா ரிஃபார்மர்ஸ் வந்து போராடுறாங்க. இந்த ஆக்ட் படி இப்போ இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் இது ஒன்று வருதில்ல, இதுபடி என்னன்னாக்கா மென்க்கு வந்து பிலோ 18 வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உமனுக்கு வந்து பிலோ 16 வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது அந்த ஆக்ட் படி அந்த நேரத்தில். இப்போ வந்து அது வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதாவது மென்க்கு வந்து பிலோ 21க்கு கீழே வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. அதாவது 21 இயர்ஸ் அது ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உமனுக்கு வந்து 18 இயர்ஸ் அது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பிலோ 18 இப்போ வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது வந்து இதாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ரொம்பவே வந்து இந்த சைல்டு மேரேஜுங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அதனால வந்து இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து அதை வந்து அந்த ஏஜை வந்து கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட் அண்டு சோஷியல் ரிஃபார்ம். இப்போ நிறையா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேஸ்ட் இன்இக்வாலிட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இதெல்லாமே வந்து அதை பற்றி வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஓல்டு புத்திஸ்ட் இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பாருங்கள், இதில் வந்து இந்த கேஸ்ட்னால தானே இந்த ப்ராப்ளம் வருது, இந்த புக்கிலலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே இல்லை, நீங்களாம் வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பிராம்ஹனாஸ் மண்ட்லே அவங்கள வந்து 1840 வந்து பிரார்த்தனை சமாஜ்னு ஒரு இதை வந்து கொண்டுட்டு வராங்க. எங்கே அப்படின்னாக்கா பாம்பேயில் வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த இதுபடி என்ன அப்படின்னாக்கா கேஸ்ட், அதாவது இந்த அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கேஸ்ட்டுங்கிறத அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ அந்த டைம் பீரியட்லேயே வந்து நிறையா கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் வந்து இந்த லோ கேஸ்ட் பீப்புள் அப்புறம் இந்த ட்ரைபல் பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது இதோட இது என்னன்னாக்கா லோ கேஸ்ட் பீப்புளையும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே வந்து வருது. இந்த லோ கேஸ்ட் பீப்புளும் வந்து படிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பீப்புள் வந்து ஜாப்ஸ்க்காக வந்து வில்லேஜை விட்டு ஒர்க்கை தேடி வந்து சிட்டிஸ்க்காகவும் போகிறாங்க. அதாவது எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபேக்ட்ரிஸ், முனிசிபாலிட்டிஸு இதிலெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறம் ரோடு பில்ட் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி என்ன வேலை கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அஸ்ஸாம், மொரீஷியஸ், மலேசியா, ட்ரினிடாட் இதிலெல்லாம் வந்து இந்த டீ பிளான்டேஷன் ஒர்க் இதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின், அதாவது இந்த இந்த சீவேஜெலாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதிலலாம் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ரோட்ஸ் பில்ட் பண்ணுறது இதுக்கெல்லாமே வந்து அவங்க என்ன வேலை கிடைக்குதோ அதில் எல்லாமே வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த கூலீஸு, டிக்கர்ஸு, கேரியர்ஸு, பிரிக்லேயர்ஸ்னால் இந்த செங்கலெல்லாம் சுமப்பாங்களே அது, அப்புறமா சீவேஜ் கிளீனர்ஸ் அதனால் அந்த செப்டிக் டேங்க்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்களே அது, அப்புறம் ஸ்வீப்பர்ஸு, அப்புறமா வந்து ரிக்ஷா புல்லர்ஸு இந்த மாதிரி உள்ள ஒர்க் எல்லாமே இதில் வந்து என்னென்னா இந்த புவர் பீப்புள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. இந்த அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா ஆர்மிலேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அதாவது இந்த மஹர்ங்கிற ஒரு பீப்புள் இருக்கிறாங்களே அதாவது மஹருங்கிற பீப்புள் வந்து ஒரு அன்டச்சபிள் பீப்புள் தான். அதில் தான் வந்து இந்த மஹர் கம்யூனிட்டியில் பிறந்தவர் தான் வந்து B.R. அம்பேத்கர். இவர் தான் வந்து தலித் மூமெண்ட்டோட லீடர். நெக்ஸ்ட்டு இவர் வந்து டீச்சர் அட் ஆர்மி ஸ்கூலோட டீச்சரும் வந்து இவர் தான். இதனால் வந்து என்னென்னாக்கா இந்த ஆர்மி இதில் வந்து நிறையா இந்த பீப்புளுக்கு வந்து வேலையும் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு டிமாண்ட்ஸ் ஃபார் ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த லோ காஸ்ட் பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இந்த பிராமின்ஸ் அந்த அப்பர் கேஸ்ட்டில் இருக்கிறாங்கள இவங்களுக்கு தான் வந்து எல்லா அந்த ஹை லெவல் விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது. அவங்களுக்கு தான் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து கிடைக்கிது. இதனால என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆஃப்டர் 19th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து அதாவது நான் பிராமின் கேஸ்ட் அசோசியேஷனுங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா
கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் இதுக்காக வந்து அசோசியேஷன் வந்து நிறையா ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பீப்புளை எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், கரெக்டான ஜஸ்டிஸ் இருக்கணும், சோஷியல் ஈக்குவாலிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதாவது இந்த கேஸ்ட்னால நீங்கள் வந்து எங்களை வந்து பார்ஷியலாக நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இந்தியாவில் வந்து காசிதாஸ் ஷார்ட்னாமி மூமெண்ட்டுங்கிறத வந்து ஒன்று வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இது வந்து அதாவது இந்த லெதர் ஒர்க்கர்ஸை வச்சு வந்து இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்குன்னு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் பெங்காலில் வந்து ஹரிதாஸ் தாக்கூர்ஸ் மட்வா செக்ட், அவங்க வந்து என்னென்னா இவங்களும் வந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த நான் பிராமின் மூமெண்ட்டு தான் இவங்களும் வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது சண்ட்லா கல்டிவேட்டர்ஸை சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு நான் பிராமின் மூமெண்ட்டுங்கிறத வந்து கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ நாராயண குரு அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பீப்புள் வந்து நீங்கள் வந்து அன்ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, கேஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒன் கேஸ்ட் ஒன் ரிலீஜியன், அதாவது ஒரே மதம் ஒரே தெய்வம் ஒரே ஹியூமன் பீயிங்னா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காடு தான். ஸோ நீங்கள் கேஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எங்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் பிராமின் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்த பிராமின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த நான் பிராமின் மூமெண்ட்டுங்கிறத வந்து கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு குலாம்கிரி, இது வந்து என்னென்னாக்கா, அதாவது ஜோதிராவ் பூல் இவங்க வந்து 1827 வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு லோ கேஸ்ட் லீடர் இவர், ஓகேவா. கிறிஸ்டின் மிஷினரியில் வந்து லோ கேஸ்ட் ஸ்கூலை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கல்ல, அதில் தான் வந்து இவங்க படித்து தான் வந்து இவர் வந்து வராரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, பிராமின் வந்து நம்மளை வந்து அடக்கி வைக்கிறாங்க, அதாவது ஹையர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இவங்க வந்து கேஸ்ட் பார்க்குறதெல்லாம் தப்பு, இவங்களை வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்னென்னா டைரெக்டாகவே வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பிராமின்ஸ் வந்து யார் அப்படின்னாக்கா, இவங்க வந்து ஆரியன்ஸு. இந்த பூல் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஆரியன்ஸ் வந்து ஃபாரினர்ஸு, இவங்க வந்து இந்த சப்கான்டினென்ட்டே கிடையாது, வெளியிலேருந்து வந்தவங்க. அதாவது வெளியிலேருந்து வந்தவங்க வந்து நம்மளை எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த லோ கேஸ்ட் பீப்புள்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க, இவங்க வந்து இந்த ஆரியன்ஸ் வந்து வெளியிலேருந்து வந்து நம்மளை வந்து எப்படி வந்து அடிமைப்படுத்தலாம், இந்த லோ கேஸ்ட் பீப்புளுங்கிறவங்க தான் இந்த மண்ணுக்கான சொந்தக்காரங்க, இந்த ஆரியன்ஸ் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நமக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடைக்க விடாமல் செய்கிறாங்க, இந்த லேண்டுக்கு வந்து சுப்பீரியர் வந்து இந்த லோ கேஸ்ட் பீப்புள் தான் அப்படின்னு அவர் வந்து டைரெக்டாகவே வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. சுத்ராஸ், சுத்ராஸு, இந்த மாதிரி அன்டச்சபிள், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறீங்களா, இதெல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதுக்காக வந்து சத்யா ஷுடோக் சமாஜுங்கிற ஒரு அசோசியேஷனை வந்து இந்த ஃபூல்ங்கிறவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. இதோட இது என்ன அப்படின்னாக்கா, இந்த அசோசியேஷனோட இது என்னன்னாக்கா, கேஸ்ட் ஈக்குவாலிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு 1873 வந்து ஃபூல் வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அதுதான் வந்து இந்த குலாம்கிரி. அந்த குலாம்கிரியோட மீனிங் என்னென்னா ஸ்லேவரி. அதாவது 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு சிவில் வார் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்காக இந்த ஃபுல் வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து அங்கே வந்து எப்படின்னாக்கா, அதாவது நம்ம இங்கே இந்தியாவில் வந்து எப்படி கேஸ்ட் ரிலேட்டடான வந்து அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது ஒன்று நடக்குதுல்ல, அதில் லோ கேஸ்ட் பீப்புள் அப்பர் கேஸ்ட் பீப்புள்னு ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற மாதிரி அமெரிக்காவில் வந்து என்னென்னாக்கா கலர் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடந்திருக்கும். அதாவது ஒயிட் கலர் பீப்புள், பிளாக் கலர் பீப்புள்னு இந்த கலரை வச்சு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு சிவில் வார் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும்.
ஸோ அந்த அந்த வாரில் வந்து என்னென்னாக்கா இந்த பிளாக் பீப்புள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் பீப்புளுக்கு எதிராக வந்து சண்டை போட்டு அவங்கள எதிர்த்து வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இதை லிங்க் பண்ணி தான் வந்து இந்த குலாம்கிரிங்கிற ஒரு புக்கை வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். இங்கேயும் அதே மாதிரி நம்ம வந்து லோ கேஸ்ட் பீப்புள் எல்லாமே வந்து இந்த ஹை கேஸ்ட் பீப்புளை வந்து எதிர்க்கணும், நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த புக்கில் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, இதுக்காக வந்து நிறைய லீடர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான லீடர் அப்படி தான் அது யாருனாக்கா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவங்க வந்து வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க, இந்த லீடர், அதாவது அம்பேத்கர். ஈவே ராமசாமி நாயக்கர், அதாவது பெரியார், இவர் வந்து சவுத்தில் வந்து இவங்க வந்து இதுக்காக வந்து போராடி இருப்பாங்க. அதாவது வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து அம்பேத்கர் வந்து இதுக்காக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அதாவது சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவேரான் போல் பெரியார், ராமசாமி நாயக்கர், இவங்க வந்து போராடி இருப்பாங்க. அதாவது ஹூ குட் என்டர் டெம்பிள்ஸ். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ அம்பேத்கருங்கிறவர் வந்து ஒரு மஹர் ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மஹர் ஃபேமிலியும் வந்து என்னென்னாக்கா அன்டச்சபிள் தான், அவங்களே வந்து தொடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். இது வந்து அம்பேத்கருக்கே வந்து அவங்களோட ஸ்கூல் டேஸில் இவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னாக்கா, கிளாஸ் ரூமுக்கு வெளியில் தான் வந்து இவர் வந்து உட்காரணும். அப்புறம் வந்து ஸ்கூல் டேப்ஸில் உள்ள ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல, அதை வந்து இவங்க வந்து குடிக்கக்கூடாது, அதெல்லாமே வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கு தான் வந்து சொந்தம். அந்த மாதிரி வந்து இவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அவர் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸை வந்து முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து அவர் யூஎஸ் போய் வந்து படிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 1919 அவர் வந்து அங்கே யூஎஸ்லேருந்து படித்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்பயுமே வந்து இந்த ஹையர் அண்ட் லோயர் கேஸ்ட் பீப்புளுங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ 1927 வந்து அம்பேத்கர் வந்து இதுக்காக ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னாக்கா, டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வந்து இந்த மஹர் கேஸ்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து இந்த லோயர் கேஸ்ட்டு பீப்புளை வந்து, அதாவது இந்த மஹர் கேஸ்ட் பீப்புள் இவங்களெல்லாம் வந்து வரக்கூடாது, இந்த டெம்பிள்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்கல்ல, அங்கே உள்ள தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்கல்ல, அதுக்கெலாம் வந்து எதிர்த்து தான் இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னாக்கா, அப்படிலாம் கிடையாது, நாங்களும் வந்து வருவோம் அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த மஹர் கேஸ்ட் பீப்புள், தலித்து, இவங்க எல்லாமே வந்து இந்த டெம்பிள்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள வாட்டரை வந்து குடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. இதில் வந்து 1927 1935 வரைக்குமே வந்து ஒரு 3 மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு நான் பிராமின் மூமெண்ட். இந்த இயர்லி 20th century வந்து நான் பிராமின் மூமெண்ட்டுங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அதாவது இந்த பெரியார் வந்து என்னென்னா, நார்மலாக உள்ள இந்த இவர் யார் அப்படின்னாக்கா, நார்மலாக உள்ள இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இந்த ஈவி ராமசாமி நாயக்கர், அந்த பெரியாருன்னு சொல்லுவோம்ல. இவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர் வந்து டைரெக்டாகவே வந்து பிராமின்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இவங்க வந்து ஆரியன்ஸ் தான், இவங்க வந்து வெளியில இருந்து வந்து இங்கே உள்ள பீப்புளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இந்த லேண்ட் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னாக்கா, இந்த டிராவிடன்ஸ்க்கு தான் வந்து சொந்தம், இதை வந்து பிராமின் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த எஜுகேஷனில் வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிராமின்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து நான் பிராமின்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீஸ்ட், அதாவது ஒரு விருந்து ஒன்று வந்து நடக்குது. அதுலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து தனியாக சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லோயர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து தனியாக வந்து சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, இன்னும் அதாவது இந்த தீண்டாமை, அதாவது இந்த அன்டச்சபிள்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒழியணும் அப்படின்னு இவர் வந்து நினச்சிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்.
அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்டுக்கு சொந்தக்காரங்க வந்து இந்த தமிழ் திராவிடன்ஸ் தான். இந்த பிராமின் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பெரியார் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ஹிந்துவோட இந்த பகவத்கீதா, அந்த ராமாயணம் இது எல்லாத்தையுமே வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதை வச்சு தானே நீங்கள் வந்து அப்பர் கேஸ்ட்டு லோயர் கேஸ்ட்டுன்னு நீங்கள் பிரிக்கிறீங்க. மென்னுக்கு வந்து கீழே தான் உமன்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கொண்டுட்டு வரீங்க. இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எதுனாக்கா இந்த புக்ஸு தான் அப்படின்னு சொல்லி இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீச்சு, ரைட்டிங்ஸு, மூமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து இந்த லோயர் கேஸ்ட் பீப்புளுக்காக வந்து போராடி இந்த மாதிரி நிறையா ஸ்பீச்சு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகே, இது வந்து ஒரு சைடு போயிட்டு இருந்தாலுமே வந்து இந்த ஹிந்து ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், அந்த ஹிந்து சொசைட்டியில் உள்ள அந்த ஆர்த்தடாக்ஸ் பீப்புளெலாம் வந்து அவங்களும் வந்து ஒரு சனாதன தர்ம சபா வந்து ஆரம்பிக்கிறாங்க. பாரத் தர்ம சபா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. நார்த்தில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. பிராமின் சபான்னு பெங்காலில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேஸ்ட்டை வந்து பேசவே கூடாது, ஏன்னா அது வந்து ஹிந்துவோட ஒரு கார்னர் ஸ்டோனு, இது இல்லாமலாம் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் வந்து இப்படி தான் எங்களோட விஷயத்தில் இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின நிறைய டிபேட்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாமே ஸ்டில் நவ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்த கேஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஸ்டில் நவ் இருக்க தான் செய்யுது. அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது வந்து ஸ்டில் நவ் வந்து இந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்குது. என்ன தான் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸு மூமெண்ட்ஸ் என்ன தான் கொண்டுட்டு வந்தாலுமே இப்போ வந்து அந்த கேஸ்ட் பார்க்குறதுங்கிறது இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது வந்து போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரம்ம சமாஜ். இந்த பிரம்ம சமாஜ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து 1830 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மெயின் லீடர் யார் அப்படின்னாக்கா கேஷப் சந்தர் சென். ஓகே, இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த சதி இந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, எஜுகேஷன் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சதி இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம், இந்த தேவையில்லாத இந்த ஐடியால்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து தேவை. அதுக்கப்புறம் அந்த ரிலீஜியஸ் வந்து டைரெக்டாகவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹிந்து அண்டு கிறிஸ்டியனில் உள்ள நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் டைமென்ஷனை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இதில். நெக்ஸ்ட்டு டாரிசோ அண்டு யங் பெங்கால். இந்த ஹென்ரி லூயிஸ் விவன் டாரிசோங்கிறவர் வந்து ஹிந்து காலேஜோட டீச்சர். எங்கன்னாக்கா கல்கத்தாவில் 1820. இவங்க வந்து நிறையா ரேடிக்கல் ஐடியாஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க, நிறைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த யங் பெங்கால் மூமெண்ட்டை வந்து அவங்களோட எதை பற்றினாக்கா அந்த ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்து இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனுக்காக நிறையா அவங்களுக்கு வந்து உமனுக்கு வந்து கிடைக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட அதாவது உமனோட ஃப்ரீடம், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாமே வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு சுயமாக வந்து இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தான். அதாவது உமன் வந்து எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ணா மிஷன் அண்டு சுவாமி விவேகானந்தா. இவங்க வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சா, இவங்கள தான் வந்து இந்த சுவாமி விவேகானந்தா வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனோட அந்த குரு தான் இவங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த சால்வேஷன், அதாவது இந்த சோஷியல் சர்வீஸும் செல்ஃப்லெஸ் ஆக்ஷனும் இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் வந்து இந்த சால்வேஷனுங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த சுவாமி விவேகானந்தா வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திர நாத் தத்தா. இவங்க வந்து என்னன்னாக்கா, இவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து என்ன வந்து மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் அந்த சல்வேஷனுங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சுவாமி விவேகானந்தா வந்து என்ன வந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து அந்த அவங்க வேதத்தை அந்த ஆன்மீகத்தை மட்டும் வந்து அவங்க வந்து பேசலை.
அதாவது அவங்களோட நோக்கம் என்னென்னாக்கா அந்த மதத்தை மட்டும் அவங்க வந்து அதை பற்றி பேசலாம். அவங்க நாட்டு மக்களோட அதாவது தன்னோட இந்திய நாட்டு மக்களோட வறுமை, அவங்களோட துயரம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து நிறையா வந்து சீர்திருத்தம் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இவர் வந்து நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த மக்களை வந்து எப்படியாவது உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வராரு. இந்த இந்திய மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சமையலறை மதம் அந்த மாதிரி ஒரு வரம்புலேயே வந்து இருக்காமல் நிறைய இந்த தேசத்தோட சேவையில் வந்து ஒன்று சேருங்க எல்லாருமே அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வந்து நிறைய பிரச்சனைங்களை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சமநிலை வந்து வேணும். இதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நிறையா பேர் இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் சேரணும். அப்போ தான் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள இந்த பாவர்ட்டி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து வேறுபட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து உழைச்சாதான் நம்மளால் வந்து இந்த ஒரு இதை வந்து நம்மளால் அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பாவர்ட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. இதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸை தான் வந்து இவங்க இந்த சுவாமி விவேகானந்தா வந்து நம்புகிறாரு. இதுக்கு வந்து இந்த இதை வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா இது வந்து யங்ஸ்டர்ஸோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பிரார்த்தனா சமாஜ். இது வந்து 1867 வந்து பாம்பேயில் வந்து கொண்டுட்டு வராங்க. இதுவும் எதை பற்றி அப்படின்னாக்கா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் வந்து இந்த சைல்டு மேரேஜை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உமன் எஜுகேஷன் வந்து கொண்டுட்டு வரணும். அப்புறமா வந்து விடோஸ்க்கு வந்து ரீமேரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாமே வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதா இந்த பிரார்த்தனா சமாஜ். நெக்ஸ்ட்டு வேத சமாஜ். இது வந்து மெட்ராஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1864. இது வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி வருது அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம சமாஜை இன்ஸ்பயர் பண்ணி தான் வருது. இதுவும் எதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து அபாலிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விடோ ரீமேரேஜை வந்து ப்ரமோட் பண்ணணும். உமனுக்கு வந்து எஜுகேஷனை வந்து கொண்டுட்டு வரணும். இதுக்கு வந்து என்னன்னாக்கா, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அலிகிரா மூமெண்ட். இது வந்து யார் வந்து இது பண்ணுறாங்கனாக்கா, ஃபவுண்ட் பண்ணுறாங்கனாக்கா சையத் அகமது கான். இவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1875 வந்து மொஹமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜுங்கிறத வந்து அலிகிராவில் வந்து கொண்டுட்டு வராங்க. இதுதான் லேட்டராக வந்து அலிகிரா முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு லேட்டராக வந்து அது ஆகுது. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியும் கூட. ஓகே, இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கனாக்கா, மாடர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் சயின்ஸு இதெல்லாமே வந்து இந்த முஸ்லீம்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அலிகிரா மூமெண்ட் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ரிஃபார்முக்காக வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த சிங் சபா மூமெண்ட். இந்த மூமெண்ட் வந்து எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கனாக்கா, த சீக்ஸ்க்காக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங் சபா த அமிர்ஸ்டரில் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1873. நெக்ஸ்ட்டு வந்து லாகூரில் வந்து 1879 வந்து லாகூரில் வந்து லேட்டராக அதுவும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சபாவை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னாக்கா, அதாவது இங்கேயே வந்து இந்த சீக் மட்டும்தான் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரணும், அந்த நான் சீக்லாம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த சீக் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நான் சீக் அவங்களுக்குமே வந்து அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்களுக்குமே வந்து எஜுகேஷன் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த மூமெண்ட் வந்து இதுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.